ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச்சில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கேவும் நம்ம லின்னையும் தியானையும் தான் காமிக்கிறாங்க. அந்த கஃபேல மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுலேருந்து தான் காமிக்கிறாங்க. நம்ம லின் வந்து தியான் கிட்ட உனக்கு ஓகேவா இன்டர்வியூக்கு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் கிட்ட லின் கேட்க நம்ம தியானுக்கு வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு ஓகே சார் கண்டிப்பாக நான் வரேன், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம லின் இருந்துட்டு தியான் கிட்ட சொல்கிறான், சரி ஓகே இன்டர்வியூ மட்டும் நல்ல முறையில் நடந்துச்சுன்னா நீ வந்து எங்களோட டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கலாம், வெல்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியானுக்கு இன்னும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. அப்படியே ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் இன்டர்வியூவில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுறாங்க. என்னன்னா ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை ரெண்டு பேருமே நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம லின்னோட மொபைலுக்கு கால் வருது. கால் வந்தோடனே ரெண்டு பேரும் கையை டக்குன்ட்டு எடுத்துறாங்க. நம்ம லின் பையன் ஏதோ நான் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறேன். காலில் வந்து யாருன்னா நம்ம லின்னோட தங்கச்சி தான். தங்கச்சிக்கும் லின்னுக்கும் ரெண்டு பேருக்குமே பேர் வந்து ஒன்னா தான் லின்னுட்டு வரும். லாஸ்ட் நேம் மட்டும் வேற மாதிரி வருமா, அதனால நான் வந்து தங்கச்சி பாப்பாவை தங்கச்சி பாப்பான்ட்டு வச்சுக்கிறேன். தங்கச்சி பாப்பா கால் பண்ணி நீ எங்க இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா, இல்லை அப்படி இல்லைன்னா நான் உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி பாப்பா சொல்ல இதை கேட்ட நம்ம லின்னுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இல்ல நீல என்ன தேடிட்டு வராத, நீ வீட்லயே இரு, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தங்கச்சி கிட்ட சொல்ல தங்கச்சி பாப்பா என்ன சொன்னான்ட்டு தெரியல. அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு சொல்றான், இல்ல தியானெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல வந்து இன்வைட் பண்ண முடியாது, அவரை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும், நம்மளோட விஷயத்துக்கு அவரெல்லாம் இன்வைட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தங்கச்சி பாப்பா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. வீட்லயே சமத்தாரு, நான் உனக்கு வரும்போது ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தங்கச்சி பாப்பா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம தியான் பையனும் கேட்டுட்டு தான் இருந்தான். அவன் வந்து எந்திரிச்சு வந்து லின் கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின் இருந்துட்டு நம்ம தியான் கிட்ட சொல்றான், அவ வந்து ரொம்ப கோவமா இருக்கா, அவ வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியான் இருந்துட்டு எது என்னைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்ம லின்னை பார்க்க லின் இருந்துட்டு இல்ல பரவாயில்ல நான் அவளை சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க பாரு வீட்டுல சமத்தா இரு, நீ நல்ல பொண்ணு தானே, நீ வீட்டுல சமத்தாரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டே இருக்க. நம்ம தியான் பையன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நம்ம லின் கிட்ட சரி ஓகே நான் அவளை பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்லிடுறான். இந்த சீன் இங்கே கட் ஆனா நெக்ஸ்ட் நம்ம தியானோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து பாட்டி வந்து ரூம் கிளீன் பண்ணலான்ட்டு தியானோட ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம தியானோட ஃப்ரெண்டு பொண்ணு வந்து அவன் போட்டோ இதெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பா இல்லையா, அந்த போட்டோ துண்டு எல்லாமே அங்க கீழே தான் கிடந்திருக்கு. அதை வந்து பாட்டியை நோட் பண்ணிட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தா பாய் ஃப்ரெண்டு இவனும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ தான் கிழிச்சு போட்டிருக்கு. அதை வந்து பாட்டியை எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. லின் வீட்டில் தான் தியானும் இருக்கான். தியான் வந்து நம்ம லின்னோட தங்கச்சி பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காண்டி அந்த பாப்பா பக்கத்துலேயே உட்காந்து தட்டி கொடுத்துட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் டோர் பக்கத்தில் என்ன பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்திலேயும் நம்ம தியானும் வந்துட்டான். வெளியே வந்து அவ தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு போனா நம்ம லின் பையன் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பானா, எங்க போற ஒரு நிமிஷம் நில்லுவா, என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடி அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லின் கூட போய் அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம லின் தான் சொல்றான் தியான் கிட்ட, பாப்பா என்ன தவிர ஃபர்ஸ்ட் அவ உங்ககிட்ட தான் இப்படி ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியான் இருந்துட்டு அவ எப்பயுமே இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க லின் இருந்துட்டு ஆமா அவ எப்பயுமே இப்படிதான் இருந்தா, அவ வந்து எமோஷனலி அன்ஸ்டேபிளா இருக்கா, ஆனா அவ வந்து என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கா, நானும் அவ மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், அளவு கடந்த பாசமும் வச்சிருக்கேன். அவ சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, அவ சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா சேர்ஃபுல்லா இருப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம தியான் இருந்துட்டு அப்போ பாப்பா எப்ப இருந்து இப்படி எல்லாம் ஆனா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க லின் வந்து ரொம்ப அழுதுகிட்டேவும் அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, நானும் பாப்பாவும் ஒரு வயலண்டான ஃபேமிலியில இருந்து வந்தவங்க, அப்பா வந்து எப்பயுமே என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்ப பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாப்பா வந்து அங்க வளரக்கூடாதுன்ட்டு நான் நினைச்சேன். அப்பதான் ஒரு நாள் வந்து சரி கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து பாப்பாவை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்ட்டு நான் ஆசைப்படும் போதுதான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என் கண் முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம லின் பையன் நம்ம தியான் கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். இவன் அழுகுறத பார்த்த நம்ம தியான் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சி ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு அது எல்லாமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்து போயிடுச்சு, பாப்பாக்காண்டி எப்ப எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம், நான் வந்து பாப்பாக்காண்டி பண்றேன் என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின் பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றான், தியானோட கழுத்தை பிடிச்சி அவனோட ஃபோர்ஹெட்டும் இவனோட ஃபோர்ஹெட்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஆனா நம்ம தியான் பையனுக்கு தான் இப்ப இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். நம்ம லியான் பையன் இருந்துட்டு சரி ஓகே எதா இருந்தாலும் நடந்துட்டு போட்டோம், நீ தான் டென்னிஸ் நல்லா விளையாடுவேன்னு சொன்னல, நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாடலாமா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட கேட்க நம்ம தியான் பையனும் சரி ஓகே விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்க. நம்ம லின் பையன் இருந்துட்டு
சரி ஓகே நம்ம கவலையை மறக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணி தானே ஆகணும், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விடிய விடிய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் அங்கேயே கட் ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நம்ம தியான் பையன் நல்லா சரக்கடிச்சு மட்டையாகி லின் வீட்லயே தூங்கிட்டான் போல. நல்லா சூரியன் சுள்ளுன்ட்டு அவன் மூஞ்சி மேலேயே அடிக்கவும் தான் நம்ம தியான் பையன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு லைட்டா உக்காந்துட்டு நம்ம எங்க இருக்கோம், இங்கேயேவா தூங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு அவன் பாடியை பார்க்குறான். அப்பதான் அவன் மேல ட்ரெஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அங்க வந்து வெறும் பேண்டீஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம தியான் என்ன இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேண்ட் இது எல்லாமே மாத்திட்டு இருக்கான். அப்படி மாத்திட்டு இருக்கும் போது வாஷ்ரூம்ல தான் நம்ம லின் பையன் குளிச்சுட்டு இருப்பான் போல. இவன் எந்திரிச்சு கிளம்புற சவுண்டு கேட்டு நம்ம லின் பையன் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம தியான் பையன் ஷாக் ஆகி மறுபடியும் பெட்லயே படுத்து பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிறான். கவர் பண்ணிட்டு நீ நீ நேற்று நைட் என்ன ஏதாவது பண்ணையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின் பையன் கியூட்டா சிரிச்சிட்டேவும் ஏன்டா நான் என்னடா பண்ண போறேன், நீ என்ன நினைச்ச என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட கேட்க நம்ம தியான் இருந்துட்டு அப்புறம் எப்படி நான் நேக்கடா இருக்கேன், என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் லின் கிட்ட கேட்க லின் இருந்துட்டு டேய் நேற்று நைட்டு நீ ஃபுல்லா சரக்கடிச்சு வாமிட் பண்ணிட்டடா, அதனால தான் உன் ட்ரெஸ்ஸை கழட்டி வாஷ் பண்ணி அங்க வச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியான் இருந்துட்டு ஐயோ அசிங்கமா போச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு சாரி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் ஆல்கஹால் அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் இருந்துட்டு சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்ட்டு பார்த்தா மறுபடியும் போனவை திரும்பி வந்து நம்ம தியானோட இடுப்புல கிச்சிலிக்க காமிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போறான். நம்ம தியானுக்கு தான் என்ன பண்றேன்ட்டு தெரியாம அட ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சீன் அங்கேயே கட்டானா நெக்ஸ்ட் நம்ம தியான் பையன் ரெடி ஆயிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காண்டி ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டே கீழே வரான். அங்க வந்து கீழே நம்ம லின்னோட தங்கச்சி உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம தியான் வரதை பார்த்து லின்னு இருந்துட்டு குட் மார்னிங் வா வந்து இங்க உட்காரு, நான் தான் இது எல்லாத்தையுமே சமைச்சேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியானும் அந்த ஃபுட்டை பார்த்தா அந்த ஃபுட் எல்லாத்தையுமே பயங்கரமா கருக்கி போய் வச்சிருக்கான். இதை பார்த்து நம்ம தியான் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின் இருந்துட்டு ஆமா இந்தா சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம தியானுக்கு வந்து ஊட்ட பாக்குறான். இதை பார்த்து நம்ம தியான் இருந்துட்டு ஆனா இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப கருகுனது மாதிரி இல்லை, நீ வேணா இதை வந்து ஒரு தாட்டி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் பையன் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு ஆனா எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் பெருசா தெரியல, இந்த நீ சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஊட்ட போக நம்ம தியானம் இருந்துட்டு இல்ல எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ சொல்லி சமாளிச்சிடறான். இந்த பக்கம் பாப்பாவை பார்த்தா ஒரு பிரெட் பீஸை வச்சுட்டு கடிக்க முடியாம கடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம லின் பையன் தான் அந்த பிரெட் பீஸை நல்லா கறிக்கி போய் வச்சிருக்கான், எப்படி கடிக்க முடியும், பாவ குழந்தை கடிக்க முடியாம கடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்ம தியானம் இருந்துட்டு அந்த பாப்பாவை பார்த்து பாப்பா நீ டெய்லி இப்படிதான் ஃபுட் சாப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட நம்ம தியான் பையன் இருந்துட்டு நீ இதெல்லாம் சாப்பிடாத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் உனக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் 3 பேத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு நம்ம தியான் பையன் கொண்டு வந்து வச்சிடறான். இதை பார்த்து அந்த பொண்ணு இருந்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்த்து லின் பையன் இருந்துட்டு நீ இவ்வளவு அழகா சமைப்பியா, எனக்கு அது தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே அப்படி ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டெலிசியஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லின் பையன் தியானை பார்த்து நான் உங்ககிட்ட வேற விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியான் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்கறான். அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு சொல்றான் இந்த மாதிரி கம்பெனி இன்டர்வியூக்கு அப்புறம் நீ வந்து பாப்பாவை பத்திரமா பாத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியானுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்க அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு சொல்றான் நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்து அதுக்கு வந்து பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியான் இருந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாவே கேட்குறான். அதுக்கு வந்து லின்னு இருந்துட்டு சொல்றான் ஒன்றும் இல்லை டே டைம்ல வந்து பாப்பாவை வேற ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க, நீ வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்க, அப்புறம் ஹாலிடே அன்னைக்கும் நீ வந்து பாப்பாவை பார்த்துக்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல நம்ம தியான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு சரி ஓகே நீ வந்து பொறுமையா யோசிச்சு சொல்லு, சரி இப்போ வேற டாபிக் பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ தான் டென்னிஸ் வந்து நல்லா விளையாடுவேன்ட்டு என்கிட்ட சொன்னல, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேர் டென்னிஸ் விளையாட போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்ல நம்ம தியானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லின் சொன்ன மாதிரியாவும் நம்ம லின்னும் தியானும் டென்னிஸ் விளையாடுறதுக்கு டென்னிஸ் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே சூப்பரா விளையாண்டுருக்காங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சமே இல்ல மாதிரி சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கொஞ்ச நேரம் விளையாடட்டும், நான் அதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த விஷயம் என்னன்னா போன ஃப்ரைடே வந்து ஸ்வீட் டாக்டர் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணல, ஏன்னா பேங்காக்ல வந்து எர்த்குவிக் வந்ததுனால சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் மந்த் April 4 ஃப்ரைடே அன்னைக்கு எபிசோட் 2 ரிலீஸ் ஆகும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
எனக்கே இந்த விஷயம் ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு. சாட்டர்டே அன்னைக்கு. என்னடா இன்னும் சீரிஸ் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற மாரி நான் Instagram பக்கம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த Instagram ரீல்ல தான் இந்த மாரி பேங்காக்ல எர்த்குவேக் வந்துச்சு அப்படிங்கிற மாரி நியூஸ் கேள்விப்பட்டேன். அதுவும் ஃப்ரைடே தான் வந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து Googleல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் Googleல இந்த மாரி நியூஸ் வந்துருச்சு. இது வந்து GMTV வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. என்ன ஏதுன்ட்டு தெரியல. தெரிஞ்சா சொல்றேன். சரி வாங்க இப்ப இந்த சீரிஸ்க்குள்ள போயிரலாம். 2 பேருமே பேட்மிண்டன் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு 2 பேருமே டயர்டா உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது நம்ம லின் தான் நம்ம தியான் கிட்ட சொல்றான், வாவ் நீ பேட்மிண்டனும் சூப்பரா விளையாடுவேன்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம தியான் இருந்துட்டு சொல்றான், நான் தான் அன்னைக்கு இன்டர்வியூ வரும்போதே உங்ககிட்ட சொன்னேனே நான் சூப்பரா விளையாடுவேன்ட்டு அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு, சரி நீ இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டனா பேட்மிண்டன் டீம்லயும் வந்துருவ இல்லையா? அப்படி வந்ததுக்கப்புறம் நீ என்னோட பார்ட்னர் ஆயிடு. யாருக்கு தெரியும் நம்ம 2 பேர் டபுள்ஸ் விளையாட வேண்டிய அவசியம் கூட வரலாம் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல, நம்ம தியானுக்கு வந்து ஹாப்பி ஆயிட்டு, அப்படியா நிஜமாவா சொல்றீங்க அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாரி சொல்ல, 2 பேருமே இப்படி பேசிக்கிட்டேவோ அவங்களோட ஷர்ட்ட 2 பேருமே ஒண்ணா தான் கழட்டுறாங்க. நம்ம லின் பையன் என்ன பண்றான்னா, எங்க என்னோட தண்ணிய காணோம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, நம்ம தியானுக்கு பக்கத்துல தான் 2 தண்ணி பாட்டில் இருக்கு. நம்ம லின் பையன் என்ன பண்றான்னா, அப்படியே நம்ம தியான் பக்கத்துல போய் அவன உரசிக்கிட்டு போய் அந்த தண்ணி பாட்டில் வந்து அப்படியே எடுக்க போறான். இத வந்து பார்த்தோனேவும் நம்ம தியானுக்கு வந்து அட்டர் ஷாக்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்ப என்ன பண்றான் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கிறதோட, எபிசோட் 3 வந்து இங்க முடியுது. இந்த சீரிஸ் ஃபுல்லாவேவும் லாஸ்ட் எண்டிங் எல்லாம் அப்படியே ஷாக்ல முடியிற மாரி தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தியான், லின் இவங்க 2 பேரோட பிசிக்ஸ்ல உங்களுக்கு யாரோட பிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்ட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து லின்னோட பிசிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எதுக்குன்னா எனக்கு பொதுவாவே டேட்டோ போட்டிருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு வந்து லின்னோட பிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரோட பிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.